பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஆண்டின் இறுதி ஆராதனையும் தொடர்ந்து புதிய ஆண்டுக்குள்ளும் ஆண்டவர் பிரவேசிக்க நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்போடு நம்மையும் தாழ்த்தி கடவுளின் கரங்களை நாம் கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தெய்வமே, இதோ இந்த நல்ல நாளின் ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் ஆண்டின் கடைசி மணி வேளைகளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தின் முற்றங்களிலே நின்று ஆண்டவரே, உம்மை நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைத்து உம்மை நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே ஆயத்தப்பட்டு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்றாய் ஆண்டவரே எங்கள் தலைகளை தாழ்த்தி உம்முடைய திருப்பாதத்தை நோக்கி பார்க்கிறோம். இதுவரை நீர் செய்த நன்மைகள் கிருபைகள் ஏராளம். எங்களை ஆண்டவரே கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீர், எங்களை வழி நடத்தினீர், எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர், எங்களை போஷித்தீர், காத்தீர், எங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் எல்லாவற்றையும் நீர் கொடுத்து நீர் எங்களை ஆசிர்வதித்தீர். உம்முடைய மாறாத உமது அன்பின் கிருபைகளை நினைத்து உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்போ அந்த வேளையில் மீண்டும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி சொல்லி எதிர்வரும் புத்தாண்டை உம்முடைய கரங்களிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய வழிநடத்தலையும் உமது கிருபைகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் பிள்ளைகள் நாங்களும் பெற்று நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களை நாங்கள் ஆண்டவரை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கடவுள் கொடுத்த மகா பெரிதான கிருபையில் நாம் கூடியிருக்கிறோம். ஆண்டின் கடைசி மணித்துளிகளில் பழைய ஆண்டை, இந்த ஆண்டை ஆண்டவர் நம்மை வழிநடத்தின கிருபைகளை நினைத்து நாம் ஆராதித்து புதிய ஆண்டை நாம் அவருடைய கரங்களில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் ஆலயத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். துவக்க பாடலாக நாம் எழுந்து நின்று வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலை 253 கர்த்தாவே யுக யுகமாய் என்ற பாடலை பாடுவோம். Yeah.
நின்றவாறே நாம் சங்கீதம் 90 முறையாக வாசிப்போம். சங்கீதம் 90. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கி முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவராயிருக்கிறீர். நீர் மனுஷரையும் நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ஆச்சமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளை போலம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறீர்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படுத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறோம். யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உட்படுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் தயவாய் அமரவும். தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு விசை கூட நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பின் தெய்வமே, மீண்டும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டு முழுவதும் நீர் செய்த கிருபைகள், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு நீர் கொடுத்த நன்மையின் கிருபைகள் எல்லாவற்றுக்கும் உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி நன்றி செலுத்தி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படியே நீர் எங்களை வழிநடத்தும்படி ஆவியானவர் அடியேனையும் எல்லாரையும் பலப்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஆமென். கடவுள் பெரியவர், மகத்துவமானவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாம் செய்ய வல்லவர், காலங்களையும் நேரங்களையும் அவரே கணக்கெடுக்கிறவர், காலத்தையும் வரைந்திருக்கிறவர். பிரசங்கி அழகாக சொல்லியிருக்கிறார் 3ஆம் அதிகாரத்தில். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உருவாக்கி சர்வ வல்லமையும் மகத்துவம் உள்ள ஆண்டவரை நாம் இப்பொழுது நன்றியோடு நினைவு கூற வேண்டும். இந்த கடைசி நேரம் நன்றி மறவாமல் கடவுளை நாம் வேண்டிக் கொள்வதுதான் சால சிறந்தது. திருமறையிலே அநேக இடங்களில் அநேக பகுதிகளில் கடவுள் பாராட்டின கிருபைகளை பக்தர்கள், அவருடைய அடியார்கள் நினைவு கூர்ந்து கடவுளை மறவாமல் கடவுளை போற்றினார்கள். அப்படிப்பட்ட நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். என்றும் உள்ள கடவுள், சதா காலங்களிலும் நம் கூடியிருந்து ஆட்சி செய்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்த கடவுள் நம்மை இன்னும் வழிநடத்தும்படியாக
நாம் இன்னும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நாம் தெண்டனிட்டு புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த நன்றியை ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 19 வசனத்தில் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நமக்கு தெரிந்தது தான். ஏசாயா 49:19 மட்டும் படியுங்கள். 15. இங்கே ஸ்திரீயானவள்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு உலகத்தினுடைய என்ன சொல்கிறது, அன்பின் ஒரு தாய்மையின் மகத்துவத்தை ஏசாயா படம் பிடிக்கிறார். இதுபோல் ஒரு நிகழ்வு, ஒருவேளை அது நிகழ்ந்த நிகழ்வை நான் சொல்லுகிறேன், அதனுடைய பொருள் நமக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். ஃப்ளின்டன் அப்படிங்கிற ஒரு மாய வித்தைக்காரன், அட்மைரபிள், எதையும் அட்வென்ச்சர், துணிச்சலான காரியங்களை செய்யக்கூடியவன், மேஜிசியன் இல்லை, அவர் ஒரு துணிச்சல் வீரன், அட்வென்ச்சர், அட்மைரபிள், எதையும் அவன் சாதிக்கக்கூடியவன் ஃப்ளின்டன். ஒருவேளை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். 50, 60, 70களில் பல காரியங்களை செய்தவர். குறிப்பாக மயிர்கூச்சரிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர். உச்சியில் ஏறி ஒருவேளை எவரெஸ்ட் ஏறுவது ஒரு பெரிய சாதனை. அதே போல் அவர் பல காரியங்களை உச்சியில் ஏறுவது. அதை விட ஒன்றுனா, உலகத்திலேயே பெரிய நீர்வீழ்ச்சி நயாகரா, உங்களுக்கு தெரியும். நான் ஒரு முறை கேட்டேன் எந்த கான்டினென்ட் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த நயாகரா, அந்த ஃபால்ஸ், கனடா, அமெரிக்கா, யுஎஸ்ஏனுடைய எல்லைகளை கடந்து நீளமாக வரக்கூடிய அந்த நதியில் மிக உயரமான, அதனுடைய டீப் சென்ஸை இன்னும் துல்லியமாக சோனார் வச்சு அளந்ததில் போல தான் முதல்ல 600, 700 என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மீட்டர், அப்படிப்பட்ட ஆழமான அந்த பகுதியில் ஒரு ரோப் கட்டி, கம்பியை கட்டிக்கு அந்த இதற்கும் அந்த கரைக்கும், அது மலை, அது புரண்டு வருகிற சவுண்டே நம்மளையெல்லாம் அந்த இடத்துல காலை நடுக வைக்கும். அப்படிப்பட்ட உயரத்தில் அந்த கம்பியை கட்டி எல்லாரையும் அழைத்து பத்திரிகை அந்த சாதனை நான் நிகழ்த்த போகிறேன் என்று சொல்லி அதில் நடந்து காட்டினார். அதை நடந்தார். அந்த நடந்த நிகழ்வில் ஒரு காரியத்தை, அப்பொழுது அவர் போகிறார். முதல்ல என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ரோப் அதில் கட்டி அவர் சொன்னார், முதலே சொன்னார், அங்கே இருக்கிறவர்கள் இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் நம்புகிறீர்களா, ஒருவேளை இதை நான் கடந்து விட்டு திரும்ப நான் இங்கே வருகிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தார்கள். அவர் அப்படியே அவர் பேலன்ஸ் பண்ணி அந்த கம்பியில் மிக லாவகமாக நடந்து, ஒரு ஸ்டிக்கு வச்சு, ரொம்ப தெரியும் உங்களுக்கு, நடக்கும் பொழுது நம்ம அந்த இதுலையெல்லாம் பார்த்துருப்போம், சின்ன பையங்களை பஸ் ஸ்டாண்ட்லாம், அந்த ஸ்டிக் வச்சு ரொம்ப பேலன்ஸ் பண்ணி நடந்துட்டு திரும்ப பத்திரமா இந்த பக்கம் வந்தார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார். எல்லாரும் கைதட்டினார்கள், பிரமிச்சார்கள். எப்படிப்பட்ட இவ்வளோ ஒரு ஆழமான பகுதியில் இவ்வளோ கவனத்தை சிதறவிடாமல் போயிட்டு திரும்பி வந்திருக்கிறா அப்படின்னு ஆச்சரிச்சாங்க. அவர் சொன்னார், இது மட்டும் இல்லை, பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று நான் செய்கிறேன்னார். ஒரு சைக்கிள், அது இந்த சின்ன பேபி சைக்கிள் மாதிரி, அதில் வீல் இருக்கா, டயர் இருக்காது. இந்த பென்ஸ் காரனுடைய முதல் கார் கண்டுபிடிச்ச போது அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி ஒரு சின்ன சைக்கிள், உயரமான வீல், பின்னாடி சின்னது, அதில் டியூப் டயர் இல்லாத, ஆனால் அந்த கம்பியில் கரெக்டாக அது பதிகிற மாதிரி, ரயில் தண்டவாளத்தில் இருக்கிற மாதிரி, அப்படிப்பட்ட இதில் அதை ரெடி பண்ணி அந்த சைக்கிளை மிதித்து அந்த பக்கம் போயிட்டு அதே மாதிரி அவர் போனார், திரும்பி வந்தார். இப்போ அதை விட பயங்கரமாக ஆச்சரியமாக எல்லாம் அப்படியே அவங்களுக்கெல்லாம் புல்லரிச்சிருச்சு. எல்லாம் கத்துறாங்க, ஃப்ளின்டன் 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 அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லிட்டு சொன்னார், நான் இன்னொரு காரியம் செய்கிறேன், பட் நீங்கள் ஆர் யூ ரெடி, ஆர் யூ பிலீவ் இட் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட வாங்க. குறிப்பாக உங்களில் லீனானவங்க அல்லது லீனான பேபி, கொஞ்சம் வெயிட் இல்லாதவங்க இருந்தால் வாங்க, உங்களை நான் தோளில் வச்சு நான் அதில் கொண்டுட்டு போயிட்டு திரும்பி இங்கே வர்றேன்னாரு. இதை கேட்டவங்க ஒருத்தன் அந்த இடத்துல இல்லை, ஒரு பையன் இல்லை. யாராவது இருந்திருப்பாங்களா இந்த சம்பவத்தை? இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ கேட்டார், எல்லாம் நான் போனேன், என்னை கை தட்டினீங்க, அடுத்த முறை நான் போயிட்டு திரும்பி வந்தேன், அதை விட என்னை பார்த்து என்னை மயங்கி இது பண்ணீங்க, இப்போ நான் உங்களை கூப்பிட்றேன், நம்பிக்கை இருந்தால் வாங்கன்னு கேட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னபோது, இதை உண்மையா இல்லையாங்கிறது தெரியல, பட் அந்த இடத்துல இருந்ததாக அநேக தன்னம்பிக்கையாளர்கள் எடுத்து அதை பேசியிருக்கிறார்கள். அங்கே ஒரு குழந்தை மட்டும் நான் வர்றேன்னு கை தூக்குச்சான். ஒரு குழந்தை மட்டும் கை தூக்குச்சான், நான் வர்றேன்னு சொல்லி. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம்.
அப்போ அவர்கிட்ட கேட்டதுக்கு அந்த குழந்தைய கேட்டாங்களா, நான் போகிறேன், என்னை கொண்டுட்டு போயிட்டு பத்திரமா கொண்டுட்டு வருவார், எப்படி நீ மட்டும் போகிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இது பத்திரிக்கையாளர் முன்னாடி அப்போ சொன்னான், அந்த குழந்தை சொல்லிச்சா, ஹீ இஸ் மை ஃபாதர், ஹீ இஸ் மை ஃபாதர் இல்லையா, நான் ஏந்துவேன், சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். கடவுள் அதைத்தான் சொன்னார் ஏசாயாவில், நான் ஏந்துவேன், சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு. அந்த வசனம் ஒருவேளை அந்த குழந்தை என்னுடைய தந்தை ஏந்தி என்னை கொண்டு போய் பத்திரமா கொண்டுட்டு வருவார், எங்கள் அப்பா போனதை பார்த்து நான் எல்லாரும் ஆர்ப்பரிச்சேங்க, என்னையும் கொண்டுட்டு போயிட்டு அவரால் முடியும் அப்படின்னு. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக அவர்கள் எடுத்து அதை தன்னம்பிக்கையில் பேசுகிறார்கள். ஒருவேளை எது ஆனால் நடந்தது உண்மை. ஃப்ளிங்டன் என்ற ஒரு அட்வென்ச்சரபிள் வாழ்ந்து சாதித்தது இன்றைக்கும் அது ரெக்கார்டு. அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஒருவேளை இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். ஒரு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன், நான் ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்படிப்பட்ட கடவுள் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். ஏசாயா இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் அநேக காரியங்களை செய்தும் அவர்கள் சோரம் போய் 2ஆம் ஏசாயா மீண்டும் கடவுளோடு நீங்கள் வந்தால் கடவுள் உங்களோடு இருப்பார், நீங்கள் கடவுளோடு நீங்கள் சேர்ந்தால் கடவுள் உங்களை பிரகாசிக்க செய்வார், நீங்கள் கடவுளோடு இருந்தால் கடவுள் உங்களை எல்லா நிலையிலும், நீங்கள் எவ்வளவு நீங்கள் மீண்டும் ஒரு அடிமைத்தனத்துக்கு நீங்கள் போயிருந்தாலும், நீங்கள் சோரம் போயிருந்தாலும் கடவுள் உங்களை மீண்டும் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எரேமியா அதை ஞாபகப்படுத்தினார், உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைப்பேன். இஸ்ரவேலுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை ஏசாயா அந்த அழைப்போடு தான் இதை சொல்லுகிறார். நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை, அந்த இஸ்ரவேலின் கடவுள், வாக்கு மாறாத கடவுள், நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். அப்படிப்பட்ட வசனத்தோடு இன்றைக்கும் அதைத்தான் நான் சுருக்கமாக சொல்ல வேண்டிய நேரத்தில், கடவுள் ஸ்திரீயானவள் நான் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனோ. ஏசாயா 66:13 அதை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 66:13 படியுங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த வாழ்க்கை எருசலேமில் இழந்த வாழ்வு, அதுதான் சங்கீதங்கள் அழுதார்கள் இல்லையா, நாங்கள் பாபிலோனின் நதிக்கரையில் உட்கார்ந்து எருசலேமை நோக்கி அழுதோம், அந்த வாழ்வை நான் கொடுப்பேன். எருசலேமில் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நான் உங்களை உயர்த்துவேன், உங்களை மீண்டும் நான் வழி நடத்துவேன். அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு துணையாக இருந்து அந்த ஆற்றுகிற, தேற்றுகிற, நம்மை தாங்குகிற, சுமக்கிற கடவுளை நாம் நினைத்து நன்றியோடு நாம் நன்றி சொல்லுவோம். அநேக வார்த்தைகள், யோவேல், புலம்பல், இன்றைக்கி இருக்கிற பகுதியில் புலம்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருவேளை நமக்காக எவ்வளவு அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். புலம்பலினுடைய 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் மறைமுகமாக கடவுளிடத்தில் அழுது புலம்பி கடவுளிடத்தில் சேரும் பொழுது கடவுள் மீண்டும் நம்மை புதிதாக்கி, காலையில் உதிக்கிற சூரியனைப் போல சூரியன் இருளை மறைத்து சூரியன் உதிப்பதைப் போல நம்முடைய வாழ்வை, பனியை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக இருப்பார். கடவுளிடத்தில் நீங்கள் புலம்புங்கள், வேறு இடத்துல இல்லை. அப்படிப்பட்ட புலம்பலின் கடவுள் நம்மோடு இருந்திருக்கிறார். நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், வழிநடத்துவார், தப்புவிப்பார். அந்த நம்பிக்கை கடவுள் இதுவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டில் நாம் நினைத்து பார்த்தோம் என்றால், நாம் காலங்களை வருகிற இன்னும் சில மணித்துளிகளில் புதிய ஆண்டை, நான் அதான் சொல்வேன், கிறிஸ்தவர்களுடைய நம்முடைய திருச்சபை ஒழுங்கு நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னமோ, காலத்தை, இது உடன்படிக்கையின் ஆராதனையை சொல்லுவாங்க. எந்த உடன்படிக்கை? காலத்தோடு கடவுளுடைய கரத்திலே நாம் உடன்படிக்கை கொண்டு புதிய ஆண்டை அவருடைய கரத்திலே வாங்குகிறோம். காலத்தை அவருடைய கரத்திலே வாங்குகிறோம். கடைசியாக அவரை நன்றியோடு நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நேரத்தில் இந்த மணித்துளிகள் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். எத்தனையோ ஆசீர்வாதமான வசனங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் ஒருவராய் அதிசயம் செய்தவரை துதியுங்கள். 136ஆம் சங்கீதம், 139ஆம் சங்கீதம், இன்றைக்கி வாசித்த பகுதி, இவெல்லாம் பாருங்கள். கடவுள் எத்தனை வல்லவராக இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பின் கடவுளை இன்னும் சில மணித்துளிகளில் நாம் புதிய ஆண்டுக்குள் செல்வதற்கு முன்பாக நன்றியோடு நினைவு கூர்ந்து உமக்கு சொல்லுவது, ஆண்டவரே கோடான கோடி நன்றி. அதை சொல்வதற்கு எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. ஆனால் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்களை எல்லா
எல்லா நிலையிலும் ஆண்டவர் எங்களை போஷித்திருக்கிறீர், எங்களை எல்லா நிலையிலும் திருப்தியாக்கி இருக்கிறீர். உம்முடைய வல்ல கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி தேவனே என்று சொல்லி அந்த நன்றியோடு ஒரு சில மணித்துளிகள் நாம் காத்திருந்து ஆண்டவருடைய கிருபையை நன்றியோடு நாம் அவருக்கு நன்றி சொல்லி புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். கடவுள் நம்மை வழி நடத்தின கடவுள் இன்னும் நம்மோடு கூர்ந்து நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்னிட்டு பார்க்கும் பொழுதும் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று இந்த மணித்துளிகளிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் ஓரிரு மணித்துளிகள் கண்களை மூடி ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம். கடவுள் நம்மை முழுமையாக இந்த வருடத்திலே நம்மை காத்தார் என்ற நிச்சயத்தோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அவர் தமது சிறகுகளினாலே நம்மை மூடினார். அவருடைய சேட்டையின் கீழ்கூடாக அடைக்கலமாக நாம் புகும்போது அவர் நம்மை பாதுகாத்தார். எல்லா பயத்துக்கும் நம்மை விலக்கி காத்தோருமாக இருக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம். அவருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்முடைய வாழ்நாளிலே நாம் உணர்ந்திருக்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல அவருடைய முழுமையான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாம் கடந்து வர ஆண்டவர் நம்மை கிருபையாக இந்த 2025 ஆண்டு முழுமையாக நடத்தி வந்ததுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்கின்ற தருணமாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது. உம்முடைய செயல்கள் பெரிதாக இருந்தாலும் நீர் என் அடைக்கலம் என்று நாங்கள் நம்பி வரும் பொழுது நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கத்தக்கதாக இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை காத்தீர். சோர்வுகளாக எதிர்பார்ப்புகள் குறைந்த நேரத்திலே அதை தாங்குகின்ற பலனை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் கடந்து வர உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்பியிருக்கிறீர். மீண்டுமாக ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டுக்காக நாங்கள் கடந்து வர நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். என் தேவன் எனக்கு அடைக்கலமானவர் என்று நாங்கள் எங்களுடைய நாவிலே மட்டும் சொல்லாமல் வாழ்க்கையிலும் உணரத்தக்கதாக பல தருணங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். என் தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னை நோக்கி பாரு, நான் உனக்கு எல்லா விதத்திலும் சகாயம் செய்வேன் என்று உறுதியை கொடுத்து இம்மட்டுமாக காத்து மளித்தவன் தேவனுக்கு நாம் இந்த மணித்துளிகளை நாம் செலவிடுவோம்.
அவரை நோக்கி நாம் பார்த்தோம். நம்முடைய முகங்கள் பிரகாசித்தது. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அதற்கு மறு உத்தரவு அருளினார். ஆம் ஆண்டவரே, திவ்யமாக கொடுத்த இந்த மணித்துளிக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து கர்த்தர் செய்த நன்மையும், பலவீனமான இருந்த நேரங்களிலே நமக்கு பலனை கொடுத்ததை நாம் நினைத்து நன்றியுள்ளத்தோடே நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு நீர் செவி கொடுத்தீர். நான் நெருக்கத்திலே இருந்த பொழுது என்னை நீர் தேற்றினீர். என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக இருக்கும் பொழுது உம்முடைய திருக்கரத்திலே நீர் என்னை தாங்கினீர். எங்கள் ஆத்துமா கலிகூறத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்தினீர். எங்களுடைய ஆத்துமா விடுவிக்கத்தக்கதாக உம்முடைய கிருபையினாலே எங்களை நீர் ரட்சித்தீர். பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படாதிருக்கும்படியாக நீர் எங்களை தேற்றினீர். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதத்திலே வரும் பொழுது அந்த நம்பிக்கையை நீர் எங்களுக்கு முழுமையாக சரிகட்டினீர். தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஆவியாக நீர் எங்களை மாற்றினீர். சிறுமைப்பட்டவனாகிய எங்களுக்கு நீர் அடைக்கலமாக இருந்தீர். நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் எண்ணுதற்கு மேலாக நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீர். எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தீர். நன்றியோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த வார்த்தை கடந்த வருடத்திலே முழுமையாக அனுபவித்தக்கதாக நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் சோர்ந்து போக விடுவதில்லை. அப்படிப்பட்ட அன்பின் நாட்களுக்குள்ளாக எங்களை கடந்து வர பண்ணியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒரு நாளும் உடைய முகத்தை எங்களுக்கு நீர் மறைத்ததில்லை. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த 2025ஆம் ஆண்டிலே உம்முடைய அன்பின் பிரசனத்தை உணரத்தக்கதாக நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம்.
எங்களுடைய எல்லா வழிகளும் நீர் அறிந்து எங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தினீர். கோடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். இன்னும் ஓரிரு மகிழ்த்துளிக்குள்ளாக நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் கடந்து வர இருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தினாலே நீர் எங்களை தாங்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக நீர் தாங்கியதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அதிசயத்தை காண எங்களை ஆண்டவரே முழுமையாக வழிநடத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் வாக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நிறைவேற்றினதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கும்போது ஒருபோதும் எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. எங்களுடைய முகங்கள் பிரகாசித்தது. எங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியால் துள்ளினார்கள் என்று எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே இந்த நாளிலே நாங்கள் நன்றியோடு அமர்ந்திருக்கிறோம். எல்லா நிலைகளும் நீ காத்த தேவனாக இருக்கிறீர். தொடர்ந்து எங்களை நீர் காத்துக்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இம்மட்டுமாக நீர் எங்களை காத்து எங்களுடைய வாய் ஞானத்தை பேசியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உண்மைக்குள்ளாக எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். சிறந்த மாண்பை நாங்கள் வெளிப்படுத்த நீர் சித்தம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு பயணித்தவர்களோடு நாங்கள் இணக்கமாக இருக்கத்தக்கதாக எங்களை பக்குவப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய விளைச்சல்களை நீர் ஆசீர்வதித்தீர். எங்களுடைய வியாபாரத்தை நீர் ஆசீர்வதித்தீர். எங்களுடைய பணிகளை ஆண்டவரே நாங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வதித்தீர். எல்லா நிலைகளின் தேவன் எனக்கு அடைக்கலமான கோட்டையாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற நம்பிக்கையை ஊட்டின சங்கீதக்காரனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அந்த நம்பிக்கையை எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக கடந்த வருடத்திலே கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நன்றி உள்ளத்தோடே ஓரிரு மணித்துளிகளை நாம் அமர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்மை முழுமையாக ஆண்டவரின் திருப்பாதத்தில் நம்மை முழுமையாக சமர்ப்பிப்போம். இன்னும் ஓரிரு மணித்துளிகளிலே புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து வர இருக்கிறோம். ஆமேன் ஆமேன் என்று சொல்லத்தக்கதாக நம்மை மாற்றி இருக்கிறார். புதிய ஆண்டின் வெளிச்சத்துக்குள்ளாக நாம் கடந்து வர இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் வல்லமையும் இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக கடவுள் நம்மை வழிநடத்திற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் என்பதே ஆண்டவருடைய திருநாமம் யாவருக்கும் முழுமையாக இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்துவதாக. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன்.
ஜீவித்திட கிருபையும் ஈந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். மீண்டுமாக இந்த புத்தாண்டின் முதல் ஆராதனைக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காகவும் நிமிடத்துக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யாவருக்கும் மீண்டுமாக இந்த 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்திருப்பதாக. நம்மளுடைய ஆராதனைக்கு தொடக்கமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலையிலே கீர்த்தனையிலே 302வது கீர்த்தனை நாம் யாவரும் சேர்ந்து பாடும். கீர்த்தனை எண் 302, ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். நாம் நின்ற வண்ணமாகவே ஆண்டவரை நாம் தொழுவோம். திருவிருந்து முறைகளை, ஆராதனை முறைகளை நாம் பின்பற்றி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே,
நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனிலும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. புதிய ஆண்டையும் புதிய காலத்தையும் நேரத்தையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் அவருடைய கிருபையினாலே வலுவாமல் காக்கப்படுவதற்கும், நாம் அவரை விட்டு விலகி போகாமல் இருப்பதற்கும், அவருடைய இரக்கத்தை இன்னும் நாம் பற்றி கொள்ள, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய கரங்களிலே நாம் மீண்டும் தாழ்த்துவோம். இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மை வழிநடத்தி அவருடைய இரக்கத்திலே நம்மை தேற்றி நம்மை வழிநடத்துவாராக என்ற நம்பிக்கையோடு நாம் அமைதியாக இருந்து நம்முடைய மீறுதல்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லியும் தீமை விட்டு விலக எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தரணும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்திருக்கலாம். மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும்
பாவ மன்னிப்பு அருள செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமே. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் இந்த நாளுக்காக புதிய ஆண்டின் புதிய கிருபையை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக நாம் வேண்டிக் கொள்வோம், ஜெபிப்போம். திருச்சபையோடும் நம்முடைய ஐக்கியத்தோடும் நாம் இணைந்து இந்த ஜெபத்தில் கடவுளுடைய சமூகத்தில் அமைதியாக இருந்து நாம் வேண்டிக் கொள்வோம். விடுதலைக்கும் ஓய்விற்கும் கடவுளே, உம்மில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களை பாவத்திலிருந்தும் நுகத்திலிருந்தும் விடுவிப்பதற்காக அழைத்தவரே, எளிமையான லகுவாயிருக்கிற தலையிலிருந்து விடுவித்து உமது விருப்பத்திற்கு எங்களை முழுமையாய் ஒப்படைக்க எங்கள் மீது இரக்கமாயிரும். எலிசா உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பழைய வாழ்விலிருந்து பாவ வாழ்விலிருந்து அவரை விடுவித்தது போல எல்லா தலைகளையும் நாங்கள் துறந்து கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறோம். உமது ஆளுகையின் கீழ் வாழ்வின் உண்மையை விடுதலைக்குள்ளாக எங்களை வழிநடத்தும் உம்மோடும் தூய ஆவியாரோடும் இப்போதும் எப்போதும் வாழ்ந்து ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம். ஆமென். நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவருடைய திருவசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். வாசிக்க தெரிவிக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. பக்கம் 457. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபெல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஒரு ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாயுகளினுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மாமூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் இப்பொழுது பாடல் குழுவினருடைய சிறப்பு பாடலை நாம் பாட கேட்போம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய
செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நாம் இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். அதனைத் தொடர்ந்து நற்செய்தி பாடம் வாசிக்கும் பொழுது எழுந்து நின்று மூன்றாம் வேத பாடம் வாசிக்க கேட்கும் போது எழுந்து நிற்போம். இப்படி இரண்டாம் வேத பாடம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 6 வரை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 6 வரை. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாயிருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல்
30 முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நேற்று வண்ணமாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக ஆயத்தமாக பாம் அல்லை என்பது அழகான பாடல். இன்னும் ஒரு ஆண்டு முற்றுமாய் எங்களை மகா அன்பாய் வழிநடத்தின ஆண்டவரே, இன்னொரு ஆண்டிலும் எங்களை நீரே வழிநடத்தும் என்ற நல்ல பாடல். ஜெபம் செய்வோம். Wow.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கிற அனைவரின் தியானமும் உம்முடைய சமூகத்துக்கு ஏற்படியாதிருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் நம்முடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆட்கொள்வதாக. இந்த 2026ஆம் ஆண்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கடவுள் முழுமையாக காத்தருள்வாராக. எல்லா நிலைகளிலும் நன்மையானதையே ஆண்டவருக்கு நாம் செய்வோம், நன்மையானதை நாம் பற்றி கொள்ளுவோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்பதே. கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கென்று நாம் நம்மை தயார் செய்யும்போது ஜெபத்தோடு நாம் இங்கே வந்திருப்போம். ஒருவேளை நம்முடைய இல்லத்திலே ஜெபம் செய்துவிட்டு சில வேளைகளிலே இந்த ஆண்டு கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட நோக்கங்களை அருள இருக்கிறார், அல்லது கடவுளிடத்தில் நாம் என்ன வேண்ட இருக்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும், அதே போல் நன்றி உணர்வோடும் நாம் இங்கே அமர்ந்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் முழுமையாக நம்மை வழிநடத்தி வந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுகின்ற மக்களாக நாம் அமர்ந்திருப்போம். எல்லா நிலைகளிலும் நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்தினார். இந்த 2025ஆம் ஆண்டிலே நான் பின்னிட்டு பார்க்கும்பொழுது கர்த்தர் எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறார். நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் என்னை முழுமையாக தகுதிப்படுத்தி என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பேர பிள்ளைகளும் குறிப்பாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கிருபையாக அவர் வழிநடத்தினார். நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை காத்து கொண்டார் என்று நன்றியுள்ளத்தோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தென்னிந்திய திருச்சபை இந்த ஆண்டின் முதல் வாக்கியமாக இதைத்தான் கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவின் நுகத்தின் கீழ் சுதந்திரம். கிறிஸ்துவின் நுகத்தின் கீழ் சுதந்திரம். The freedom under the yoke of Christ. The freedom under the yoke of Christ. அன்பார்ந்தவர்களே, பல நிலைகளிலே பல கருத்துக்களை நாம் பகிர்ந்திருப்போம். ஆனால் கடவுளுடைய நுகத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது, கடவுளுடைய ஒப்படைப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இந்த நுகம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நுகத்துக்கு இருக்கும் தெளிவான லேவியராகமத்தில் நாம் பார்த்துருப்போம். நமக்கும் நுகம் என்று தெரியும். ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு நுகம் தெரியும். ஏன்னா அதில் என்ன பூட்டி அனுப்புவாங்க, மாட்டை பூட்டி ஏர் ஓட்டுவாங்க. அப்போது இந்த கழுத்தில், மாட்டு கழுத்தில் வச்சு அந்த இருக்கும்போது மாடு இழுத்துட்டு போகும். வண்டி மாடு போடும்போது அந்த வண்டியை தூக்கி கழுத்தில், மாட்டு கழுத்தில் வச்ச உடனே அது எடுத்துருக்கும். அது பாரம் அது லகுவாக இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, பாரத்தை சரி செய்வாங்க. பின்னாடி என்ன செய்வாங்க, கொஞ்சம் வெயிட்டை கொஞ்சம் கூட்டுவாங்க. அப்போ கொஞ்சம் முன்னாடி தூக்காமல் அல்லது லகுவாக இருக்கிற மாதிரி அது இருப்பாங்க. அது நம்ம நாமளாக சரி செய்யுது. ஆனால் அது எப்பவுமே அது லகுவாக இருக்காது. சில சமயங்களில் அது அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அது வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அது நம்மளுடைய வேதனைக்குள்ளாக இழுத்து செல்லக்கூடியதாக அது இருக்கும். இப்படி நுகம், அப்படியா இருந்த நுகம் எப்படி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கே, என்னுடைய நுகம் லகுவாக இருக்கும், என்னுடைய நுகம் லகுவாக இருக்கும். நுகமே ஒரு பொறுப்புக்காக கொடுக்கப்படுகிறது அல்லது ஒரு வேலையை செய்வதற்காக அமர்த்தப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த நுகம் எப்படி லகுவாக இருக்கும்? ஒரு விறகு வெட்டி, அந்த விறகு வெட்டி போய் அவர் பொதுவாகவே காட்டில் போய் விறகு வெட்டுவார். விறகு வெட்டிட்டு கடையில் போடுவார். கடையில் போட்டு அது காசு எடுத்துக்குவார். ஒரு அளவு வச்சு 4 மீட்டர் இருக்கணும் அந்த விறகு. அப்படி இருந்தால் இவ்வளவு காசு அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அவர் எப்பவுமே வெட்டிட்டு வரும்பொழுது
கொஞ்சம் லகுவாக இருக்கிறதுனால அந்த 4 மீட்டர் வெட்ட மாட்டார், 3.25 மீட்டர் அல்லது 3.5 மீட்டர் வெட்டுவார். ஆனால் கரெக்டாக வெட்டுவார். கரெக்டாக வெட்டி அங்கே கொண்டாந்து போடுவார், காசை வாங்கிட்டு போயிடுவார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கையை ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த விறகு வெட்டியை ஒருவர் சந்திக்கிறார். சந்தித்து நிறைய பேசுகிறார், அவரோட நிறைய கதை பேசுகிறார், தன்னுடைய வாழ்க்கையை பற்றினார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பை பற்றி பேசுகிறார். அப்போது அந்த காட்டில் விறகு வெட்டிகிட்டு இருக்கிறவர் ரொம்ப ஈர்க்கப்பட்டு இந்த கடவுளை பற்றி சொல்கிறவரோட ரொம்ப ஐக்கியமாயிட்டார். அவருக்கு அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், உண்மையாலுமே எனக்கு நான் சில வேளைகளில் பாரமாக இருப்பேன், ரொம்ப கவலையாக இருப்பேன், ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு என்னுடைய மனதுக்கு இனிமையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவ நினைக்கும் போது ஒரு சந்தோஷத்தை, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வர்றதை நான் உணர்றேன் அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார். எப்படியும் அவருடைய பேச்சு அல்லது அவர் சொன்ன வசனமெல்லாம் இந்த விறகு வெட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி பிடிச்ச உடனே இந்த விறகு வெட்டி முழுமையாக நான் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நான் அமரப்போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேசுவார். விறகு வெட்டி அவனுடைய வேலையை வந்து விறகை கொண்டாந்து அங்கே இதில் போடுவார், எங்கே கடையில் போட்டு காசை வாங்கிட்டு போவார். அப்போ இவர் போகும்பொழுது அந்த இவரோட பேசிகிட்டு இருந்த அந்த ஊழியக்காரர் வந்து இந்த கடையில் பேசுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, நான் அவரோட பேசிகிட்டு இருந்தேன், அவர் கடந்த காலத்துல எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தார், ஆனால் சாமியை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல, அவர் கிறிஸ்துவ அவருடைய பாடுகளையும் அவருடைய அருசெயல்களையும் பார்த்து ரொம்ப கவரப்பட்டு அவர் ரொம்ப மனம் திருந்திட்டார் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்படியா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரர், இவர் எப்பவுமே விறகு போட்டுட்டு இருப்பார்ல, அந்த விறகு போட்டிருக்கிற கடைக்காரர் அவர் சொல்கிறாரு, ஆமாம் இவர் சொல்கிறது உண்மைதான், அவர் முழுமையாக கடவுளை ஏற்றுக்கிட்டாரு, கடவுள் மீது அன்பு கொண்டாரு, அது எனக்கும் தெரியும் அப்படின்னாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற கேட்டார், நீ இங்கே இருக்கிற, அவர் காட்டில் இருக்கார், அவர் வந்துட்டு தான் போகிறத நீ பார்க்குற, நீ எப்படி கண்டுபிடிச்ச அவர் உண்மையாலுமே மனம் மாறிட்டார் அப்படின்ட்டு? இல்லை, அவர் எப்பொழுதுமே விறகு கொண்டாந்து என் கடையில் தான் போடுவார், போட்டுட்டு இதில் இருக்குது 4 மீட்டர் விறகு இருக்குப்பா, இவ்வளோ காசுன்னு நான் கொடுப்பேன், ஏன்னா நாங்கள் அளவுகோல் வச்சுருப்போம், காசு கொடுப்பேன். எப்போதுமே அவர் 4 மீட்டர் வெட்டவே மாட்டார், குறைச்சி தான் வெட்டிட்டு வருவார். ஆனால் சமீப காலமாக எவ்வளவு காசு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு சரியாக அந்த 4 மீட்டர் விறகு கொண்டாந்து போட்டுட்ருக்கார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ, இதனால தான் இதெல்லாம் நடந்துச்சா? நிச்சயமாகவே அவர் மனம் மாறி இருக்கார் அப்படின்னு யார் சொல்கிறா சாட்சி? அவர்கிட்ட எப்பவுமே விறகு வாங்குற அந்த கடைக்காரர் ஒரு சாட்சியாக சொல்கிறார். இது சும்மா ஒரு சின்ன ஒரு துணுக்காக நம் கிடைக்கிட்ட ஒரு இதாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது நம்மளுடைய மாற்றம் இப்போ எல்லாமே ஒரு வேளை இந்த 2025ஆம் ஆண்டில் நம்ம அமர்ந்துருந்தோம், 26ஆம் ஆண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே நினச்சிருப்போம், இப்படியெல்லாம் நம்ம இருக்கலாம், நம்ம யோசித்துருக்குறோம், இந்த 26ஆவது ஆண்டுனாச்சும் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சில முடிவுகளை எடுத்துகிட்டு வருவோம். அந்த முடிவுகளுக்கு நாம் எப்படி உதவியாக நம்முடைய செயல்பாட்டை நாம் காமிக்க இருக்கிறோம். நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த 3 வேத பகுதியும் அதுக்கு உதவியாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நுகத்தை பற்றி பேசும் பொழுது அல்லது பொறுப்பை பற்றி பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், அது கடினமாக இருக்காது, நீங்க நிச்சயமாகவே சுமக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன நுகமாக இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றி இருக்கிற எந்த மரபு அப்படி பார்த்தீங்கன்னா யூத மரபை பின்பற்றிட்டு இருப்பாங்க. இந்த யூத மரபை எப்படி பின்பற்றிட்டு இருந்தாங்கன்னா, யூத கலாச்சாரத்தில் உங்களுக்கு தெரியும், மோசே அவங்களை எல்லாத்தையும் வழிநடத்திட்டு வந்தார். மோசே அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? 10 கட்டளையே கொடுத்தார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணமும் முழுமையாக நிறைய அதில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கடவுளுடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்ட்டு. அப்போ நியாயப்பிரமாணம் மருவி மருவி நிறைய அழுத்தங்களை மக்களிடத்தில் கொடுத்துச்சு. கடவுளை இவங்க முழுமையாக கும்பிடுறதுக்கு பதுவாக இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா,
நியாயப்பிரமாணத்தையும் அங்க இருக்கிற ஆசாரியர்களுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே மறுவீர்ச்சு. நம்முடைய வாழ்விலும் அதே மாதிரி தான் நடக்கும். கடவுளை மையப்படுத்தி நம்ம நகர்ந்து வருவோம். ஆலயத்திலே அல்லது மற்றவர்களை பார்க்கும் பொழுது என்னை நான் தற்பரிசோதனை செய்வதற்கு பதிலாக அவரோடு இருந்த இந்த காழ்ப்புணர்ச்சி எனக்கு முன்பாக வந்திருக்கும் பொழுது நான் எப்படி அவனை மேற்கொள்வேன்? அது கடினமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே என்னுடைய நுகம் லகுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னது போல அவர் ஒன்னே சொல்றாரு, நீ கடவுளிடத்தில் வரும்பொழுது இது கடவுளுடைய பிள்ளை என்று காண்பிக்கும் போது நீ பெருசா ஒன்று நீ சாதிக்கவும் வேணாம், நீ ஒன்றும் செலவு பண்ண வேணாம். நீ எப்படி இருக்கலாம்? நீ சாந்தமும் மனத்தாழ்மையுமே இருந்தா போதும். இவ்வளவுதான் அவர் சொன்னது. இவர் பெருசாக உங்களுக்கு நீங்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நான் ஒருவேளை நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த ஆண்டில் ஒருவேளை நாம் யாரிட எல்லாத்தையும் பார்த்தா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சின்ன சிரிப்பு, ஜஸ்ட் வீல் மேக் அ ஸ்மைல். நம்ம எத்தனை பேர் அதை கடைபிடிச்சான்னு தெரியல. பார்க்குற விடத்துல நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஒரு புன்னகை. நம்முடைய முகத்தை யாரை பார்த்தாலும் இல்லை, நம்மளுடைய ஒரு வேளை நம்ம இடத்துல அவர் பகைத்திருக்கலாம் அல்லது பக்கத்து வீடு தெரியாதவர்களாம், ஒரு சின்ன ஸ்மைல், நம்மிடம் புறப்படுகின்ற அந்த சின்ன புன்னகை மற்றவரிடத்திலே மிகப்பெரிய கிருகியை செய்யும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும், மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டிலே சொல்லுகிறார், என்னுடைய நுகம் லகுவாக இருக்கும், சாந்தமும் மனத்தாழ்மையா. மீகால தானே கேட்கிறாரு, உன்னிடத்திலே நான் என்னத்தை கேட்பேன், மனத்தாழ்மையாய் அமல் இருப்பேன் காட்டிலும் வேற எண்ணத்தை உனக்கிட்ட நான் கேட்கிறேன். அதே தான் கடவுள் கேட்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நாம் இப்படியெல்லாம் கடந்து வரும்பொழுது நாம் மீண்டுமாக எதத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவத்தில் என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாம் கமிட் பண்ணிடுவோம். இப்போ இந்த 2026ஆம் ஆண்டில் நான் இப்படி நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் அதை நகர்த்திட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாராச்சும் கட்டையை போட்டுருவான், நான் நல்லவனாக இருக்கும்னு நினச்சேன்டா, ஆனால் உன்னை பார்த்தோன்னே நான் அது மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுடான், நான் பழையபடியே இருப்பேன். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் பழையபடியே அங்கே போனாங்க. அதனால தான் கலாத்தியர் முகத்திலே பவுலுடையார் சொல்லார், நீங்கள் மீண்டுமாக அந்த பக்கம் போயிடாதீங்க. இந்திய கிறிஸ்தவம் இந்த சூழலுக்குள்ளே தான் உழந்துட்டு இருக்குது. நான் யார் தெரியுமா? அதுதான் இந்த சூழலுக்குள்ளே உழந்துட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் நம்ம யாருன்னு நமக்கே தெரியல. இந்திய கிறிஸ்தவம் உழந்துகிட்டு இருக்கிற ஒரே வார்த்தை, நான் யார் தெரியுமா? அதைத்தான் பவுலுடையார் சொல்லுகிறார், நீங்கள் பின்னிட்டு போகாமல் ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய நுகங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நுகம் லகுவான நுகம். நீங்க அமைதியாகவும் மற்றவற்றை சாந்தமா பேசுறது என்ன பெரிய கஷ்டமா இருக்குது? ஒருவேளை கடினப்பாடாக இருக்கலாம், நம்முடைய மனம் ஒத்துக்கொள்ளாமல் போனால். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நாம் முன்னிறுத்தும் போது நிச்சயமாகவே அதை காட்டிலும் பெரிய கஷ்டம் யாருக்குமே இருக்க போகிறது கிடையாது. எல்லா நிலைகளிலும் என்னை கிருபையாக வழிநடத்தார். ஒன்னே ஒன்று, அன்பு மாத்திரம் கூறுங்கள். அவர்களுக்கு கேட்குது, கேட்காம போகுது, பட் ஐ லவ் ஹிம் ஆர் ஹர். இந்த டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர் யாருங்க? கிரஹாம் பெல். நம்ம எடுத்தோடனே ஹலோன்னு சொல்கிறோமே, யார்? அவருடைய மனைவி பேர் தான். அவர் கண்டுபிடிச்சிட்டார், டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே இப்போ ரிங் பண்ணோம், அதை அடுத்த தூரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசணும். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. என்னுடைய மனைவிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். சரி அப்படின்ட்டு அவர் நம்பரை சுற்றுறாரு. சுற்றுனோடனே மறுமுனையில்
அது அந்த ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணப்படுது. இவர் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாரு? ஹலோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்மளும் ஹலோன்னு தான் சொல்கிறோம். இது யாருடைய பேர்? அவருடைய மனைவியோட பேரை தான் இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறோம். எடுத்தோடனே ஹலோ அப்படிங்கிறோம். ஆனால் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ஹலோன்னு சொல்கிறது அந்த அம்மாவுக்கு கேட்காது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு காது கேட்காது. நீங்கள் என்னை அன்பு செய்யவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு அன்பு செய்வேன். இதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. நீங்கள் கேட்காமல் போனாலும் உங்களிடத்திலே எனக்கு அன்பு உண்டு. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். எலியாவுலன்னா அவர் அழகாக சொல்லுகிறார். புதிய பொறுப்புகளை எலியா தூக்கி எலிசா மேலே அங்கே வைக்கிறார். எலியா பிரச்சனை இருக்குது. எலியா எல்லாம் சொன்ன பின்னாடி எலியா பயந்து போய் ஒரு குகையிலெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவருடைய பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாரு? எலிசாட்ட கொடுக்குறார். பொறுப்புகளை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சில சமயங்களில் நமக்குள்ளே நிறைய வச்சிட்டோம்னா இந்த நுகம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் மற்றவங்களோட நம்பிக்கை நம்ம குடும்பத்தில் இருக்கிறது, மனைவிட்ட கொஞ்சம் பிரித்து கொடுக்கறது, பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் தம்பி இதெல்லாம் செஞ்சு பாடுறா, பாப்பாட்ட இதெல்லாம் செஞ்சு பாடுறா, பேர பிள்ளைகள்கிட்ட இதெல்லாம் செஞ்சு பாடுறா, மருமகள்கிட்ட இதெல்லாம் செஞ்சு பார். பிரித்து குடிக்கும்போது அவர்களுக்கு என்ன வேணுமா? ஒரு வேலை என்னுடைய அப்பா என்னை மதித்து இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், நான் செய்வேன். ஆலயத்தில் அதே தான் நடக்கும். பொறுப்புகளை நான் பகிர்ந்து கொடுக்கும்போது நம்முடைய நுகம் எப்படி இருக்குமா? லகுவாக இருக்கும். எப்போல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணும்போதோ அப்போவெல்லாம் கடினமாக இருக்கும். எப்போல்லாம் டீசென்ட்ரலைஸ் பண்ணும்போதோ அப்போவெல்லாம் லகுவாக இருக்கும். கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த வருடத்தின் வார்த்தையாக நான் சொல்லுகிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். இந்த நுகத்தை நாம் தரித்து கொள்ளும் போது கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட வழிநடத்தலுக்குள்ளாக நாம் ஒருபோதும் பின்னிட்டு போகாதபடி, பவுலோடியார் சொல்ல, நீங்கள் பின்னிட்டு போகாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், இந்த நாளிலே, இந்த வருடத்தின் முதல் நாளிலே, முதல் ஆராதனையில் அமர்ந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய நுகம் எங்களுக்கு சமாதானத்தையும் நல்ல உறவையும், மற்றவர்களோடு நாங்கள் இணக்கமாக இருக்க உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வழிநடத்தும் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் எடுத்து சொல்லுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் முழுமையாக இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது பற்றுறுதி அறிக்கையை நெசியா விசுவாச பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்திருக்க சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தரமாய் தேவனுடைய ஒரே பேரன குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்பே தமது பிதாவால் ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவமானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாசில் வீட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்பட்டவருமாய் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் உரைத்தருமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டென்று காத்திருக்கிறேன். ஆமென். திருச்சபையார் அமரவும். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் அன்பின் 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் முழுமையாக ஆட்கொள்வதாக. அன்பார்ந்தவர்களே,
இந்த வருகையின் காலத்திலையும் சரி, அதே போல் இந்த புதிய ஆண்டு வரை நம்முடைய முழுமையாக இந்த ஆண்டின் வருகையின் காலமும் அதே போல் புதிய ஆண்டுக்குள்ளாமும் நாங்கள் கடந்து வர கர்த்தர் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அதே போல் இந்த காலங்களிலே இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சிறப்பாக அதை ஒழுங்கு செய்த குறிப்பாக நம்முடைய செயலருக்கும் பொருளருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை முழுமையாக அவர்களை ஆட்கொள்வதாக. அதே போல் நம்முடைய ஆராதனைகளே குறிப்பாக அவர் மதுரையிலிருந்து இருந்தாலும் இந்த ஆராதனைகளுக்கு நம்மளுக்கு நல்ல இந்த வழிநடத்தக்கூடிய இந்த புக்ஸ் எல்லா ஆராதனைகளும் அதை அடித்து கொடுத்து, அதே போல் நம்முடைய கொயருக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு கொயர் மாஸ்டராக இருந்து எல்லா நிலையிலும் உதவி செய்த மிஸ்டர் செல்வகுமார் ஐயாவை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். அவருக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக மரியாதை செய்யப்படும். அகஸ்டின், லெஸ்டர் தம்பி வாங்க. தம்பிக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தம்பியும் பல ஆராதனைகளுக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவ்வப்போது அங்கே இருந்து வந்து நமக்கு நல்ல ஒரு இசையை மீட்டி பாடுவதற்கு இனிமையாக இருக்கத்தக்கதாக வைத்ததற்காக தம்பி அவர்களுக்கும் நம்ம நன்றி செலுத்துகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அதே போல் இந்த அலங்காரங்கள் குறிப்பாக சிம்சன் நம்மளுடைய கோயில் பிள்ளை, அவருடைய குழு நல்ல ஒரு வைப்ரண்ட்டான குழு. அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பின் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த நாளிலே நமக்கு தேநீரும் கேக்கும் ஆலன் அண்ட் ஃபேமிலி அவங்களுடைய ஃபேமிலி நமக்கு கொடுத்துருக்கார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆட்கொள்வதாக. நம்மையும் நம்முடைய காணிக்கும் ஒப்படைக்கும் வண்ணமாக கீர்த்தனையிலே 303வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஒருவேளை நீங்கள் கவர் காணிக்கை படைக்க வேணால் முதலாவதாக நீங்கள் படைக்கலாம். அதுக்கு பின்பாக வழக்கமான காணிக்கை எடுக்கப்படும். என்னாலுமே துதிப்பா என்னாலுமே துதிப்பா என்னால் வர
இரண்டாம் லித்தானியா ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெபங்களுக்கு பின்பாக சபையார் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மறுமொழி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாம் லித்தானியா. பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் தி மோஸ்ட் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், தி ரைட் ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் ராஜதுரை என்னும் நமது பேராயரும் நல்ல இறுதியத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தினின்றும் நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இவ்வுலகத்தில் அவரை சேவித்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கும் அவரது அடியார் அனைவரோடும் கூட நாமும் அவரது முடிவற்ற மகிழ்ச்சியில் நிறைவில் பங்கு பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையில் உள்ள மனிதருக்காகவும் உமது சந்நிதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்யத்தக்க அனுக்கிரகிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதான வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா கால் நிறுத்திப்பதாக. ஆமென். அப்பம் பிக்கிறதுக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுவபடியால் அனைவரான நாம் ஒரே பம்மம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் அந்த ஆனந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய சமாதானத்தை நம்மளை அருகில் யாவரும் பகிர்ந்து கொள்வோம். பரமபிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தராயினும் அவர் மூலமாகவே உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்கென்று அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் வண்ணமாக நாம் கடவுளிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம், ஜெபிப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கில் எங்களுக்குமே வெளிப்படுத்தியள்ளும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனை உமது சாயலாகவே உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த பொழுது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக்கொண்டீர்.
ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபையினத்தோடும் நாங்கள் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமி முது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீர் இருக்கை மகிமையுடாவதாக என்று இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதல் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்வம் பூர்ணமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை நினைவு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்புவதும் அனுசரிக்கும்படி தமது பரிசுத்த சுவிசேஷ கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கிற ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், உங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய சரீரம் என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமேன். நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியாராகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்தனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவினாலே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகர் கிறிஸ்து கற்பித்தபடி ஆண்டவருடைய பரமண்டல ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல, ஆனாலும் ஆண்டோடைய இரக்கத்தை நம்பி சேர நாம் தாழ்மையோடு நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறிக்க நாங்கள் பார்த்துறதல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நிலைமதியாக சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை காணப்பட எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? பேசுவந்திருக்கிற தேவன் கடவுளுடைய திருப்பந்தி ஆயத்தமாக இருக்குது. ஜெபத்தோடு அதில் யாவும் பங்கு பெறுவோம். வாருங்கள்.
ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலை மதியாத திருச்சரீரம் இரத்தமாகி ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மாவுமாகி எங்களை பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பருகு தெரியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபடியும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்பணிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பல்லமும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடே இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவ பற்றிய அன்பிலும் அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் எழுத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாம சொல்லும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலய ஆராதனை முடிந்த பின்பாக நம்முடைய வாலிப பிள்ளைகள் நமக்கு நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்காக சில விளையாட்டு போட்டிகளை வைத்திருக்கிறார்கள். அதனாலே பெரியவர்களும் சிறியவர்களும் அதில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் நமக்கென்று இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த அட்டையும் வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் எடுத்து செல்லாதவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அல்லது உங்களுடைய அருகில் இருக்கிறவர்கள் கொடுப்பதற்கும் நீங்கள் அதில் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் யாவரும் இந்த புதிய வருடத்தின் முதல் ஆராதனையிலே நிறைவான பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று நம் பாடல் தாளிலே கொடுக்கப்பட்டுள்ள பாமாலையில் 81வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 81.